அதனுடைய 6வது வசனம், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த புதிய மாதத்திலே கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். கடந்த மாதங்கள் முழுவதும் உங்களை கண்மணியை போல பாதுகாத்து இந்த புதிய மாதத்தை காண செய்த தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த புதிய மாதத்திலே நன்மையும் கிருபையும் உங்களை தொடர்ந்து வரும்படி கர்த்தர் கிருபை செய்ய போகிறார். அநேக ஆபத்துக்கள் உங்களை தொடர்ந்து வந்திருக்கலாம், தீமைகள் வந்திருக்கலாம், தீங்குகள் வந்திருக்கலாம், மனுஷனுடைய பொல்லாத சூழ்ச்சிகள் கண்ணிகள் உங்களுக்கு விரோதமாய் செயல்பட்டு வந்திருக்கலாம், சத்துருனுடைய கிரியைகள் தாக்குதல்கள் உங்களை தொடர்ந்து வந்திருக்கலாம். இந்த மாதத்துல நன்மையும் கிருபையும் உங்களை தொடர்ந்து வரும்படி ஆண்டவர் உங்க வாழ்க்கையிலே உங்களுக்கு அற்புதத்தை ஆண்டவர் செய்ய போகிறார். கர்த்தர் உங்கள் மேய்ப்பராயிருந்து உங்களுடைய ஆத்துமாவை தேற்றி புல்லுள்ள இடங்களிலே உங்களை ஆண்டவர் நடத்தி செல்ல போகிறார். அவருடைய கோலும் தடியும் உங்களை தேற்ற போகிறது. வறட்சிகள் கண்ட நாட்கள் எல்லாம் செழிப்பாய் இந்த மாதத்திலே மாறும்படி ஆண்டவர் கிருபை செய்ய போகிறார். நீங்கள் எதிர்பார்த்த அத்தனை நன்மைகளையும் இந்த மாதத்திலே கர்த்தர் உங்க வாழ்க்கையிலே செய்ய போகிறார். அடைக்கப்பட்ட எல்லா கதவுகளையும் ஆண்டவர் அதிசயமாய் இந்த மாதத்துல உங்களுக்கு திறந்து ஆண்டவர் தரப்போகிறார். தேவன் வைத்திருக்கிற நன்மைகள், தேவன் வைத்திருக்கிற மேன்மைகள், தேவன் உங்களுக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் உங்களை தொடர்ந்து வரப்போகிறது. நன்மையான காரியங்கள் உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நடக்க போகிறது. காத்திருக்கிற தேவ பிள்ளையே, உங்க வாழ்க்கையில நன்மை கடந்து வரும்படி ஆண்டவர் உங்களுக்கு கிருபை செய்ய போகிறார். உங்களுடைய வருத்தங்கள், பாரங்கள், மனக்கவலைகள், கஷ்டங்கள், தரித்திரங்கள், இழப்புகள் எல்லாம் உங்களை விட்டு மாறப்போகிறது. இந்த மாதம் உங்களை ஆசீர்வதிக்கிற மாதம். இந்த மாதம் நன்மையை நீங்கள் பெற்றுக் கொள்ளுகிற மாதம். எத்தனை நன்மைகளுக்காக நீங்கள் காத்திருந்து ஜெபித்துக் கொண்டிருந்தீர்களோ அத்தனை நன்மைகளையும் இந்த மாதத்திலே நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். இந்த மாதத்துல உங்களுக்கு திருமணம் நடக்க போகிறது. இந்த மாதத்துல உங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்க போகிறது. இந்த மாதத்துல கர்த்தர் உங்க வாழ்க்கையில அற்புதத்தை ஆண்டவர் செய்ய போகிறார். நீங்கள் எதிர்பார்த்த அத்தனை காரியங்களிலும் ஆண்டவர் உங்களை அதிசயமாய் வழி நடத்த போகிறார். என்னென்ன காரியங்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்களோ அத்தனை காரியங்களிலும் நன்மை கடந்து வரப்போகிறது. நன்மை உங்களை தொடர்ந்து வரப்போகிறது. உங்களுடைய கூடாரத்தை நன்மையினால் நிரப்ப போகிறார். உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, உங்களுடைய தொழிலை, உங்களுடைய வேலையை, உங்களுக்குண்டான எல்லாவற்றிலும் தேவன் நன்மையை கட்டளையிட போகிறார். நன்மை உங்களை தொடர்ந்து வரும்படி ஆண்டவர் கிருபை செய்ய போகிறார். நீங்கள் நன்மையை பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். எல்லா தீமைகளையும் நன்மையாய் கர்த்தர் மாற்றப் போகிறார். ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிற மாதமாய் இந்த மாதத்தை கர்த்தர் உங்களுக்கு மாற்றி தரப்போகிறார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று வேதம் சொல்லப்பட்டது போல அநேக நாட்கள் உங்களுடைய சமூகத்திலே காத்திருந்து ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு நன்மையை நீர் கொடுக்க போவதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.